டிஜி அவங்க சந்திச்சீங்களா? நான் நிறைய பேர் சந்திச்சேன். கடைசியா அவர் என்ன சொல்றாரு, என் கையில ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் எம்எல்ஏ பாருங்க. ஒரு டிஜி கமாண்டிங் ஆபீசர், நீங்க சொன்ன தலைமை ஆபீசர், அவருக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு விருப்பம் கொடுக்க முடியல, ஒரு பென்சிலுடைய குறைபாடு கிளியர் பண்ண முடியல, ஒரு கேண்டீன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல, ஒரு பிள்ளைகளை எஜுகேஷன் போட்டா கிளியர் பண்ண முடியல, ஒரு ரீஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியல, ஒரு கலெக்டருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியல. எங்க ஜவான் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இதனால சொல்லுங்க, நாங்க எத்தனை வந்து ரிப்பீட்டடா போய் டிஜில பார்த்து தான் வரோம். அவர் என்ன சொல்றாரு, எம்ஹெச் என்ன முடிவு எடுத்தாரு, எம்ஹெச் என்ன சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த ராய் அந்த ஒரு முறையை சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் சொல்றாரு. சார் டிஜி எப்ப சந்திச்சீங்க சார்? நவம்பர் 22 சந்திச்சு மனு கொடுத்து பேப்பர் கூட ஒவ்வொரு வருஷம் நாங்கள் சந்திச்சு தான் இருக்கோம். டிஜி ஒவ்வொரு வருஷம் ஒரு டிஜி வந்து தான் இருக்காங்க. ஒரு டிஜி கிடையாதுல்ல, ஒரு டிஜி ஒரு பிரச்சனை கவர்மெண்ட் கை ஊருக்கு டிஜி எடுத்துறாங்க, வேற ஒரு டிஜி வராது. அந்த டிஜிக்கு நாங்கள் சப்மிட் பண்ணும்போது அவர் ஃபார்வர்ட் பண்றாங்க எம்ஹெச்க்கு. எம்ஹெச் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் லெட்டர் கொடுத்துருவோம் பெனிஃபிட்டுக்காக, அவங்க லெட்டர் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து வார் பண்ணது சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நாங்கள் வச்சிருக்கோம். அவங்க வெல்ஃபேர் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் போர்டு வந்து சர்வீஸ் ஸ்கூல் ஆஃபீஸர் ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், ஜூனியர் போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துவோம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் தட்டி கேட்க முடியல. அதனால நாலாவது தூண் நீங்க பில்லர் வீடியோ, அந்த வீடியோ எடுத்து நாங்கள் வந்து எங்க குறைகள் சொல்றோம். கேண்டீன்ல உங்களுக்கு எந்த விதமான வசதிகள் கிடைக்கும்? கேண்டீன்ல நிறைய வசதிகள் இருக்கு சார். மட்டமட்ட ஒரு ஸ்லோவில் இருந்து கடைசி ஒரு அடிப்படை பொருள் கூட தேவைப்படுது கேண்டீன். ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம கஷ்டம் இல்லை, இல்லைன்னா இல்லை எல்லாமே இல்லாம பரவாயில்ல சார். நமக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அவருக்கு கொடுக்கறதுனால பட்ஜெட் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இல்லை கேண்டீன் உங்களுக்கு கொடுப்பதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன மலிவு விலையில பொருள் கிடைக்கும். மலிவு விலை ஜிஎஸ்டி எக்ஸாம்ஸ் கிடைக்குது. அவங்க ஆர்பி வந்து ஜிஎஸ்டி எக்ஸாம்ஸ் முதலாளர் படை 50% ஜிஎஸ்டி எக்ஸாம்ஸ் இப்பதான் கொடுத்தாங்க. அதுவும் கம்ப்ளீட்டா எதுவும் கிடையாது. ஆனா 2014 முன்னாடி வேட் இருக்கும்போது எக்ஸாம்ஸ் இருந்தது. 2017 முன்னாடி இந்த வேட் இந்த ஜிஎஸ்டி கன்வெர்ட் ஆகாத முன்னாடி இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருந்தது. அது சர்வீஸ் ரோடு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் இல்லை. பென்ஷன் வந்து சிசி சர்வீஸ் பென்ஷன் கொடுக்குறாங்க. டிமாண்ட் சொல்லி பார்த்துட்டு சரி என்ன ஒரு பென்ஷன் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் அதை பற்றி கேட்கல. கவர்மெண்ட்ல என்ன பாலிசி இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. பட் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இப்போ நாங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் கேண்டீன் கொடுக்குறதுக்கோ இல்லை ரீஜா கொடுக்குறதுக்கோ இல்லை ஒரு எஜுகேஷன் கோட்டா கொடுக்குறதுக்கோ ஒரு கலெக்டர் குறைந்து வைக்கிறதுக்கோ என்ன பிரச்சனை இல்லை. ஒரு ஆர்டர் தானே பண்ணணும், நீங்கள் பண்ணிட்டு போங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துங்க, சிஜிஎஸ்சி கார்டு கொடுத்துறாங்க. சிஜிஎஸ்சி கார்டு எங்க இருக்குன்னா சிட்டிக்குள்ள இம்பெடல் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அது பெனிஃபிட் கிடைக்கும். பட் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், அது கேன்சர் ப்ராப்ளம் வருது, அது வேற ஏதாவது ப்ராப்ளம் வருது, கால் ப்ராப்ளம் வருது, அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும். வாங்குற பென்ஷன் கம்மி பென்ஷன் அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட மத்திய அரசு யோசிக்க. ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 300 ஊர்ல இருக்காங்க, அவங்க போய் எங்க பெனிஃபிட் எடுப்பாங்க? இல்ல தர்மபுரியில் ஒரு கிராமத்தில் இருக்க எங்க போய் பெனிஃபிட் எடுப்பாங்க? சென்னையில் ஒரு கொடுத்து நான் கார்டு சிஜிஎஸ் கார்டு கொடுத்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லா கண்ட்ரியில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் இதான் பிரச்சனை. அந்த கேபிட்டல்ல இருக்கிற இம்பெடல் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் அந்த பெனிஃபிட். அந்த இம்பெடல்ல என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு கிரெடிட் டெபிட் வச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, இவ்வளவு பணம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு, ஃபைனான்ஸ் நீங்க செட்டில் பண்ணாதான் நாங்கள் அதை பண்ணுவோம். அது அவங்க இன்டர்னல் பிரச்சனை. இதனால எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை ஒரு லாபம் கிடையாது. ஆர்மி பாருங்க, எம்ஹெச் வச்சிருக்காங்க, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. எங்க போனாலும் அவங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் மூலமா வந்து அவங்க ஃபேமிலியில இருந்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இம்பெடல் ஹாஸ்பிட்டலையும் ஃபார்வர்ட் பண்றாங்க, ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்பா அம்மா இண்டிவிஜுவல் ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. சர்வீஸ் உள்ளவங்களுக்கு கொடுங்க சார். சர்வீஸ் உள்ளவங்க அவங்களும் தராங்க, ஆர்மியும் தராங்க. சர்வீஸ் உள்ளவங்களுக்கு நாங்க சர்வீஸ் உள்ளவங்க எங்களுக்கு தராங்க. நாங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா அதான் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சர்வீஸ்ல ஒரு 45 வயசு 50 வயசு நல்லா இருக்கும். 60 வருஷம் வந்தவங்களே ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடும், இல்லை ஹார்ட் பேஷண்ட் ஆயிடும். அவங்களுக்கு என்ன எப்படின்னா அவங்களுக்கு வர பட்ஜெட் எப்படி கொடுக்கணும்?
ரிட்டையர்டு மிலிட்ரிக்கும் ரிட்டையர்டு பேராமிலிட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றீங்க. ஆமா சார். ரிட்டையர்டு மிலிட்ரி வந்து நீங்க மண்டே டிவிஷன் பற்றி சொன்னீங்க, மாவட்ட கைது விதவைகளுக்கு